ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் டிப்ஸ் வீடியோட 15வது நாள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைக்கிறோம் அப்படின்னும் பொழுது எது மாதிரி பழங்கள் எடுத்துக்கிட்டால் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காக எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் மாதிரி கொடுங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு எவ்வளோ ஐடியல் வெயிட் வரணும், அந்த ஐடியல் வெயிட் வரணும்னா எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டுக்கிட்டு நீங்களும் வாங்க, என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கலாம் வாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு பழமாவது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அது எது மாதிரி பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்ப்போம். எடுத்துக்கக்கூடிய பழத்தை விட எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தை முதல்ல சொல்லிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா ரஸ்தாளி, நேந்திரம், செவ்வாழை, இந்த பழங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆப்பிள் சாப்பிட்டா நல்லது தானே, டாக்டர் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பழங்கள் எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், ஆனால் வெயிட் லாஸ்க்கு அவ்வளோவா நல்லது கிடையாது. ஏன்னா ஆப்பிளில் மாவு சத்து அதிகம். நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஆப்பிளில் எவ்வளோ சின்னதாக கொட்டை இருக்கும், ஆனால் சதை பகுதி நிறைய இருக்கும், அதில் மாவு சத்து அதிகம். அதே மாதிரி ஒரு ரஸ்தாளி வாழைப்பழம், அதுக்கப்புறம் நேந்திரம், செவ்வாழை, இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்த விருத்தியை கொண்டுக்கும். ஆனால் வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக உதவி புரியாது. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த பழங்களை தவிர்த்து மீதி நீங்கள் எல்லா பழங்களுமே எடுத்துக்கலாம். சரி, எல்லா பழமும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில சீசனில் ஒரு சில பழங்கள் ஈஸியாக கிடைக்கும். அதில் முக்கியமாக இந்த ஒரு ஆடி மாதம் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த நாவல் பழம் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு நாவல் பழம் அவ்வளோ நல்லது. வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் நாவல் பழம் ரொம்ப நல்லது. அந்த சீசனில் அந்த பழத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. டெய்லி நீங்கள் நாவல் பழம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம், அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு சீசனில் கிடைக்கும். அதையும் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு பழமாக எடுத்து நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இது சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழம். மீதி பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வருஷம் முழுவதுமே நமக்கு கிடைக்குது. முன்னெல்லாம் தர்பூசணி வெயில் காலங்களில் மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்தது, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வருஷம் 365 நாளும் தர்பூசணி கிடைக்கிது. நீர் பழம் அப்படின்றதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுது வருஷம் 365 நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய பழமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கடைகளும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம்னு பார்த்திங்கன்னா கொய்யா, திராட்சை, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நமக்கு பட்ஜெட்டுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொய்யாவும் திராட்சையும். மாதுளம் பழமும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம் பழம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பப்ளி பழம் எடுத்துக்கலாம். பப்ளி பழம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு காயாக நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு நல்லா பழுத்ததுக்கப்புறமா அதை நீங்கள் ஜூஸ் அடித்து குடிக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதாக இருந்தாலும் பப்ளி பழம் அவ்வளோ நல்லது. அதே மாதிரி புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பழங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இதெல்லாம் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பழம். சிட்ரிக் கலந்த பழம் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபேட்டை கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எலுமிச்சை ரொம்ப ஸ்வீட் இல்லைன்னாலும் அந்த புளிப்பு நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நிறைய பேர் எனக்கு ஒரு ரொம்ப கேராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் நீங்கள் குடிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. அந்த ஒரு டயர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வராது. வெயிட் லாஸ்க்கு பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் கூட சாப்பிடலாம். ஆனால் அன்னாச்சி பழம் ஈவினிங்க்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் அன்னாச்சி பழம் சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. அதனால் காலையிலேருந்து மதியம் டைம் இருக்கும், நீங்கள் அன்னாச்சி பழம் ஒரு 2-3 ஸ்லைஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிறதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு மேலே அன்னாச்சி பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி, கிவி, ட்ராகன் ஃப்ரூட், இதெல்லாம் புளிப்பு அதிகமாக கலந்த பழங்கள். இதை நீங்கள் வெயிட் லாஸ் அப்போ சாப்பிடும்பொழுது உங்களுக்கு இந்த கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வளோவா வராது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு.
பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிட்லாம். ஆனால் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது கேலரிஸ் அதிகம், ஆனால் ஸ்வீட் கண்டென்ட்டும் அதிகம் அந்த பழத்தில் அப்படின்றதுனால சாப்பிடாமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலாப்பழம் 1 சொல 2 சொல நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சீத்தாப்பழம் எடுத்துக்கலாம், ஆனால் அது ஒரு சில சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தாராளமாக வெயிட் லாஸ்க்கு சீத்தாப்பழம் எடுத்துக்கலாம். பேரிக்காய் ஸ்வீட் கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய பழம், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ ஆப்பிள் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஸ்வீட் கண்டென்ட் மாவுச்சத்து அதிகம். பேரிக்காயில் அந்த அளவுக்கு கிடையாது. அப்படின்றதுனால வெயிட் லாஸ்க்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு பழமாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதனால் பழங்கள் எடுத்துக்காமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.